ஹாய், வெல்கம் டு விக்கி டெக் அண்ட் காஷ் இன்ஃபோடெக். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் காஷ் இன்ஃபோடெக்ங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைக் கேரியர் ஓரியன்டா சில அட்வைசஸ்லாம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. இன்னைக்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பால்பட்ட சமுதாயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஷயத்த இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இந்த சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. அதனால வர பிரச்சனைகள் என்ன, அதுக்கான என்ன தீர்வுகள் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட தான் உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னங்க? அதாவது ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒருத்தர் வேலையே செய்யாம அங்க வேலை செஞ்சதா இன்னொரு இடத்துல போய் வேலை தேட ட்ரை பண்றதுங்க. அதுதான் ஒரு தப்பான ஒரு விஷயம். ஓகேவா? அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். காஷ் இன்ஃபோடெக் கம்பெனி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்மளோட கம்பெனி ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் இன்டர்ன்ஷிப்ஸும் கோர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். இன்டர்ன்ஷிப்னா என்னங்க? நீங்க ஒரு கம்பெனிக்கு போவீங்க, கம்பெனிக்கு போய் படிக்கிறதுங்க, படிச்சு ப்ரொஃபைலை பில்ட் பண்றது, ப்ராஜெக்ட் பண்றது, ரிசர்ச் பண்றது, அது மூலமா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அது மூலமா வேலைக்கு போறதுங்க. இதுதான் காஷ் இன்ஃபோடெக் கம்பெனியோட ஸ்கோப்புங்க. ஸோ நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும், எந்த உதவியா இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட். இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்க எப்போ வேணா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களோட சாட் பண்ண ரெடியா இருக்கேன். என்னோட கான்டாக்ட் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. என்ன இன்ஸ்டால பேசுங்க, நான் ரெடியா இருப்பாங்க, ரீச்சபிளா இருப்பேன், அவைலபிளா இருப்பாங்க. இந்த வீடியோவை ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எந்த கண்டிஷனாக இருந்தாலுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை உங்களுக்கு அனுப்ப ரெடியாக இருக்குங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் யாராவது டிகிரி முடிக்கல, அரியர் வச்சிருக்கேன், பர்சன்டேஜ் இல்லை பிரேக் ஆயிருக்கு, எதுவாக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவி இருந்தாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். என்கிட்ட படிக்கலாம்னு பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் கைடன்ஸாவது என்கிட்ட வாங்கிக்கிங்களேன். சரிங்களா? சரி, வாங்க நம்ம கதைக்கு போகலான்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதனால வர 6 முக்கியமான பிரச்சனைகள் என்ன அண்ட் 3 தீர்வுகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. சரிங்களா? முதல் பிரச்சனையா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்றது தான் இப்ப பாக்குறதுங்க. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு டாக்குமெண்ட்னு கொடுப்பாங்க. ஓகே, அந்த டாக்குமெண்ட் நம்ம எதுக்காங்க அந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை போறோம்? நிறைய சம்பளம் வேணும்ட்டுங்க. நீ நேர்மையாவே போனீங்கன்னா அந்த நிறைய சம்பளத்தை அடைய முடியும். சரிங்களா? அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் தயாரிச்சு தரோம் அப்படின்ட்டு ஒரு 30,000 40,000 அந்த மாதிரி காசு வாங்குவாங்க. வெறும் 10 ரூபா 20 ரூபா செலவுல அவங்க டாக்குமெண்ட்டை தயாரிச்சு உனக்கு தரத்துக்கு உனக்கு 50,000 ரூபா சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீ நேர்மையா போனாவே நீ ஒரு வருஷம் சேலரியை நீ வாங்குற சம்பளம் 1 வருஷம் சம்பளத்தை எடுத்து அவன்கிட்ட காசா கொடுத்து ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த 1 வருஷமும் கஷ்டப்பட்டு வேலை தேடி அதே வேலைக்கு அதே சம்பளத்துக்கு உங்களால போக முடியுங்க. இதுதான் யாருமே இங்க சொல்லலைங்க. அதுதான் ப்ராப்ளம் நம்பர் 1ங்க. ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பெரிய பிரச்சனைகள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஃப்டி ஆஃப் ஜாபுங்க. எப்பவுமே நமக்கு நிம்மதியே இருக்காது. ஏன்னா எப்போ கண்டுபிடிச்சாலும் கம்பெனிக்காரங்க துரத்தி விட்டுருவாங்க. என்னுடைய தெரிஞ்ச ஒரு தம்பிங்க, அவர் என்ன பண்ணாருன்னா 2 வருஷம் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸா போட்டுக்கிட்டாருங்க. 2 வருஷம் ஒரு கம்பெனில போய் வேலை செஞ்சாருங்க. அந்த லெட்டரை வச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கைங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னா அந்த கம்பெனி கண்டுபிடிச்சு அவர் துரத்தி விட்டுட்டாங்க. இந்த 2 வருஷம் வேலை செஞ்சாருல, உண்மையாவே வேலை செஞ்ச லெட்டர் கிடைக்கலங்க. அந்த திரும்ப வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிக்க வேண்டிய நேரமா போச்சுங்க. லைஃபே ஸ்பாயில் ஆகி கல்யாணம் ஆகல, எதுவுமே நடக்கலைங்க. லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 3 என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக் கம்பெனி அப்படின்னு நாம சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா பொய்யான கம்பெனி. எப்பவுமே பொய்யான கம்பெனி தாங்க. அதை நீங்க எப்படி நம்புறீங்கன்னா எனக்கு தெரியலங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபேக்கான கம்பெனிஸை நம்பாதீங்க. ஏன்னா எந்த நேரத்தில் அவங்க இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. தப்பா கைட் பண்ணி ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இழுத்து மூட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எங்க போய் தேட போறீங்க? ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் தாண்டி ப்ராப்ளம் நம்பர் 4ன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ பிரச்சனை 4வது மிகப்பெரிய பிரச்சனை நாம என்ன ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபேக் கம்பெனியை தேட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறை தேடிட்டு கம்மன் இருக்க மாட்டாங்க. அவங்க நிறைய தேடுதல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற கம்பெனி என்ன பண்ணுவானா காசுக்காக நிறைய பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எவனா ஒருத்தன் மாட்டுவோம். அவன் மாட்டினானா அது அந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த பிளாக் லிஸ்ட் பண்ண கம்பெனில இருந்து நீ லெட்டர் வச்சிருந்தா நீயுமே பிளாக் லிஸ்ட் கேண்டிடேட் தானுங்க. எப்பவுமே அது பிரச்சனையா தான் போய் முடியுங்க. ஸோ தகுதி இல்லாத கம்பெனி அறிவிக்கிற வரைக்கும் தான் நீ தப்பிக்கவே முடியுங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 5ங்க. சார் ஃபேக் லெட்டர்லாம் வாங்கிட்டேன் சார், நீ அங்க போய் ஜாயினும் பண்ணிட்ட, வேலை கிடைக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. அந்த வேலையில போய் நிக்க முடியாதுங்க. ஏன்னா 2 வருஷம் நீ நினைச்சிட்டு போ, கம்பெனிக்காரன் 2 வருஷத்துக்கான திறமை உங்கள்கிட்ட இல்லைன்னா எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? எந்த நேரத்திலுமே துரத்தி விட்டுருவாங்க. அங்க நீ லெட்டருக்கு அந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறதுக்கு செலவு பண்ணல, அதுவும் உனக்கு கிடைக்காம போயிடுங்க. உனக்கு வேலையும் இல்லாம போய் நடுத்தருன்னு நம்ம நிற்போங்க. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறுகள் திரும்பவும் சொல்றேன் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒதுக்கப்படுவீர்கள், துரத்தப்படும். எந்த நேரத்திலுமே துரத்திடுவாங்க கம்பெனிக்காரங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா. அண்ட் ஃபைனலா ஒன்னே ஒன்று மறந்துடாதீங்க,
உன்னுடைய வளர்ச்சின்றது எப்பவுமே அது அடுத்த லெவலுக்கு போகாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியே உனக்கு தப்பா இருக்கு அப்படின்னா, நம்ம ஒருத்தன் திறமையை வளர்த்துக்கிட்டு அது மூலமா வேலைக்கு போறது எப்படி இருக்கும், ஏமாத்தி வேலைக்கு போறது எப்படி இருக்குங்க. எப்பவுமே வந்து திறமையை வளர்க்கறவன் தாங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. அவன் வந்து 10,000 மடங்கு அதிகமா இருப்பான் இந்த ஏமாத்தி போறவனை விடங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. உங்களுக்கு சம்பளமா இருக்கட்டும், ப்ரமோஷனா இருக்கட்டும், உங்களோட வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாமே நின்றுடுங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து, ஸோ நான் வந்து ஐடியில நிறைய ஃபோக்கஸ் பண்றது சாஃப்ட்வேரை பத்தி சொல்றேங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படிக்க வேண்டிய டெக்னாலஜி வந்து எப்பவுமே இருக்கிற டெக்னாலஜி படிச்சுங்க, லேட்டஸ்டா இருக்கிற விஷயங்களை படிச்சுங்க, கோடிங் ரிலேட்டடாக படிச்சிங்க, டேட்டா பேஸுங்க. இது சாஃப்ட்வேருக்கு நான் சொல்கிறேங்க. நீங்கள் வேறு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கீங்கன்னா எவர் கிரீனாக இருக்கிறது படிச்சிங்க, லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன இருக்கோ அதை படிச்சிங்க போதுங்க, ஓகேவா? ஒருவேளை சாஃப்ட்வேர் கம்பெனி நீங்கள் வேலை தேனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவர் கிரீன் சொல்கிற வெப் டிசைனிங் தெரிஞ்சுங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்கிற பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங்கு, ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி படிச்சுங்க. கோடிங் இருக்கிற .NET இல்லைனா ஜாவா இல்லைனா பைத்தான் படிச்சுங்க. டேட்டா பேஸ்ன்னு சொல்கிற SQL சர்வர் இல்லைனா ஆரக்கிள். இந்த மாதிரி மிக்ஸ்அப் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, சரிங்களா? நீங்கள் எந்த வேலைக்கு போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி எவர் கிரீன் எப்பவுமே தேவையான விஷயங்கள் இப்போ மார்க்கெட்டில் இதெல்லாம் தேவை அப்படின்றது மாதிரி புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ செம்ம பூமிங்கில் இருக்குங்க. 20,000 1.5 லட்சம் வரைக்கும் சேலரி பே பண்ணுறாங்க. லைஃப் டைம் நீங்கள் செட்டில் ஆகலாம். என்ன டிகிரி, எந்த டிபார்ட்மெண்ட்டு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கா, அதெல்லாம் தேவையில்லைங்க. வேலைக்கு போவீங்க என்ன நம்புங்க, ஓகேவா? ஸோ விடாமுயற்சியும் நம்பிக்கை மட்டும் தான் உங்களை காப்பாற்றுங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து லைக் சார் என்னெல்லாம் படிக்கலாம் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைகிறதுக்கு நீங்கள் ஒரு வேலை நினச்சிங்கன்னா வந்து இந்த லிங்க்குக்கு போங்க, kashivinfo.com/internship. இந்த லிங்க்குக்கு போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. என்ன டிகிரியா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் இன்டர்ன்ஷிப் நான் கொடுத்துருக்கேன். நீ எந்த டிகிரியை வேணா எடுத்துக்கோ, அதுக்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க. நீங்க இங்க பார்க்கலாங்க. அப்படியே போனீங்கன்னா இன்ஜினியரிங்கான இன்டர்ன்ஷிப், சாஃப்ட்வேர், காமர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. போய் பாருங்க, ஒவ்வொரு லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் இன்ஸ்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் போடுவேங்க, சரிங்களா? ஓகேவா? சரி, அடுத்து நம்ம போலாங்க. இப்போ தீர்வுகள் பத்தி பார்க்க போறோம். சொல்யூஷன் 1. தீர்வுகள் என்னவா இருக்கும்? தீர்வுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் கரெக்டா இருந்தனா நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லைங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. நம்ம வந்து லைக் வேலை கிடைக்கிறது முக்கியங்கள, நிம்மதியான வேலை கிடைக்குதான்றது தான் முக்கியங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது தீர்வுகள் 2 பத்தி நம்ம பார்க்க போறோங்க. சொல்யூஷன் 2. சார் நீங்க கேட்கிற ஒரே ஒரு விஷயம், சார் வேலை கிடைக்குமா சார்? அது எப்படிங்க வேலை கிடைக்காது? கண்டிப்பா கிடைக்குங்க, நம்புங்க. உங்களை நீங்க நம்புங்க, சரிங்களா? உங்களை நீங்க தன்னம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னால வேலைக்கு போக முடியும்னு நினைச்சு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா வேலைக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க, யாராலையுமே தடுக்க முடியாதுங்க, ஓகேவா? ஒரு தம்பி எனக்கு நான் போன வாரம் ஒரு வீடியோ போடுதுங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு டிகிரி முடிச்சுட்டு 8 வருஷம் மேக்ஸ் டீச்சராக இருந்த ஒரு பொண்ணு இப்போ வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. 4.5 லட்சம் ரூபா மாசம் சம்பளங்க யூகேல. சரி, இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளவு பேர் எக்ஸாம்பிள் வாழ்க்கையில இருக்காங்க. அவங்களுக்குலாம் கிடைக்கும்போது எனக்கு கிடைக்காது அப்படின்னு ஏங்க நீங்க திங்க் பண்ண மாட்டீங்க? தயவு செஞ்சு திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தீர்வுகள் 3 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அல்டிமேட் எய்மே வந்து சார் நான் நிறைய சம்பாதிக்கணும் சார், ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சார். கண்டிப்பாக ஏமாத்தி வேலைக்கு போறவனை விட நியாயமாகவும் நேர்மையாகவும் திறமையை வளர்த்துட்டு போற ஒருத்தனால அவனை விட 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும், பணம் சம்பாதிக்க முடியுங்க. ஸோ கண்டிப்பா வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது, இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் ப்ரொடக்ட். தேங்க்யூ.